கரூர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழே ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டர். இந்த சென்டரில் காலியாக இருக்கக்கூடிய மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. 24 மணி நேரமும் உங்களுக்கு ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். ரொட்டேஷன் பேசிஸில் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் பேசிஸில் வந்து பணியிடம் இருக்கும். 21/11/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். டைப் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பயோடேட்டாவை நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்பணும். அனுப்புறதுக்கான கடைசி நாள் 21/11/2025. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அது வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்றத பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், கரூர் மாவட்டம் அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் வந்து karur.nic.in வெப்சைட்டில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பணும். மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அப்படின்றதையும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு பயின்ற பெண் விண்ணப்பதாரராக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 3 வருடம் வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஆடட் அட்வான்டேஜ். பெண்கள் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். கம்யூனல் ரிசர்வேஷன் படி ரொட்டேஷனில் வந்து உங்களுக்கு கேட்டகரி என்ன கேட்டகரி வருதோ அதுதான் உங்களுக்கு வரும். சரிங்களா? 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி பர் மந்த் வந்து 10,000 அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதற்கான அப்ளிகேஷன் இதுதான். இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்பணும். ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர், ஃபாதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதற்கான ப்ரூஃப் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கின ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் கார்டு, கல்வி தகுதி, ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே டீட்டெயிலாக 1 by 1 எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில் கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதையும் நீங்கள் வந்து இணைச்சி அனுப்பணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்டையோ யாராவது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.